துவக்க விழாவுக்கு வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பிச்சிட்ருக்கிற அனைவருக்கும் எங்கள் உளமார்ந்த வணக்கம். முதற்கண் நிறைய பணிகளுக்கு இடையில், இவ்வளவு மழை, இந்த சிக்கல்களுக்கு இடையில் நாம் ரொம்ப நகரத்துக்கு மையத்தில் இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்கோம். இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இவ்வளவு தூரம் வருகை தந்திருந்து இந்த விழாவை சிறப்பிச்சு கொடுத்துட்ருக்கிற நம்ம சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். நம்மளுடைய பிரதம சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு திருமதி லதா சேதுபதி அவர்கள். அவங்களுக்கு அறிமுகம் தேவையா? அப்போ குரல் வராதவங்களுக்கெல்லாம் அவங்கள தெரியாதா? அவங்களுக்கு அறிமுகம் தேவையா? பொதுவாக தமிழ்நாட்டுக்குள்ள இவங்கன்னு சில பேரை நம்ம அறிமுகப்படுத்துவோம். அவங்க தமிழ்நாட்டுக்கே அறிமுகம். லதா அம்மா, நான் ஓ தமிழ்நாடு அப்படின்னு வாங்க சாருக்கு கூட தெரிஞ்சிருக்கும், அவங்க ஊரில் கூட தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி, அதாவது ராயல்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவங்க ராஜ பரம்பரை, அவங்க மகாராணி தான் என்னென்னைக்கும். லதா சேதுபதி அம்மாவுக்கு நாங்கள்லாம் லதா அம்மான்னு தான் கூப்பிடுவோம். லதா அம்மாவுக்கு எங்களுடைய உளமார்ந்த நன்றி, சிரம் தாழ்ந்த வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வருகை தரதா இருந்தாங்க தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைவர், தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு பூச்சி எஸ் முருகன் அவர்கள். பணி காரணமாக அவங்களால இப்போது வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம எல்லாருக்கும் அவருடைய வாழ்த்தையும் பாராட்டையும் வணக்கத்தையும் தெரிவிச்சிருக்காரு சார். அண்ட் இங்கே இன்னொரு முக்கியமான சிறப்பு விருந்தினர்கள் இருவர் வந்திருக்காங்க. அவங்க நாம் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற இந்த அறக்கட்டளை சார்ந்த இந்த தொண்டு பணியை மேலும் புனிதமானதாக்க, தூய்மையானதாக்க. தூய்மை என்று நான் சொல்கிற வார்த்தை, தொண்டு பணி தூய்மையானது. அந்த பணியை செய்யும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலையும் தூய்மையாக்க அவங்க ரெண்டு பேரும் பெரும் உதவி செய்ய வந்திருக்காங்க. ஐ ஹார்ட்லி வெல்கம் ஸ்ரீ தேவானந்த் சார் and Mr. Thomas of Cankyo Birth for partnering to provide skill development program with Akshaya Trust. Thanks a lot, sir. திரு ஞானவேல் அவர்கள் மோர்கரால் பஞ்சாயத், காஞ்சிபுரத்தில் அருப்பாக்கம் சார்ந்திருக்கிற மோர்கரால் பஞ்சாயத்தின் தலைவர் இங்கே வந்திருக்காங்க. அவங்க அக்ஷயா ட்ரஸ்ட் சார்ந்த சமுதாய தொண்டு பணிகளுக்கான ஒரு உடன்படிக்கையை கையெழுத்திடுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. அவர்களையும் நான் வரவேற்கிறேன். நாங்கள் இங்கே அடியெடுத்து வச்ச நாள் முதலாக இது இந்த இடம் இந்த விழாவுக்கு இன்றைக்கி நாங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம், அக்ஷயா ட்ரஸ்டினுடைய பயணம் அதன் முதல் புள்ளி, துவக்க புள்ளி இங்கே தான் வைக்கப்பட்டது. முடிச்சூரில் இருக்கக்கூடிய அக்ஷயா ட்ரஸ்டினுடைய முதியோர் இல்லம், இலவச முதியோர் இல்லம் தான் அதன் துவக்கம். அதனால் இந்த விழாவின் துவக்கம், இந்த ஆண்டு முழுக்க இந்த 25வது ஆண்டு விழாவுக்கான நிகழ்வுகள் நடக்க போகுது. அதுக்கான துவக்கமும் இங்கேருந்தே அமையணுங்கிறது எங்கள் எல்லாருடைய விருப்பம். இந்த இடத்தோட ஃபவுண்டர் கோபால் சாருக்கு ஒரு பெரும் நெருக்கமும் ஒரு பிணைப்பும் இருக்குது. அதனால் இங்கேருந்து தான் நாங்கள் இந்த பயணத்தை துவக்கிறோம். அதனால் இந்த இடத்த நாங்கள் ஆரம்பிக்கும் போது 1-2 பிரச்சனைகள் கிடையாது. கோபால் சார் தண்ணி தேங்கி நிற்கிற பிரச்சனை, தண்ணி வராத பிரச்சனை, கொசு தொல்லை, கரண்ட்டு தொல்லை, மின்கம்பம் பழுதாக இருக்கிற தொல்லை, ஆட்கள் போகிறதுக்கு சாலை வசதி, அத்தனையும் எங்களுக்கு சீர்படுத்தி கொடுத்து இன்று வரை ஒரு பெரும் தூணாகவும் ஆதரவாகவும் உதவியாகவும் இருக்கிறாரு அண்ணனுக்கு. ஒரு தாமோதரன் சார், பேரை சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே மோஸ்ட் ப்ரைமரிலி அவங்கள நான் இங்கே வரவேற்க வேண்டாம். ஏன்னா அவங்க தான் இங்கே எல்லாரையும் வரவேற்கிறாங்க. இருக்கிற எல்லாருக்குமே அவங்க தான் காட் ஃபாதர், காட் மதர்னு சொல்லுவேன். அவங்க 2 பேர் மட்டும் கொஞ்சம் எழுந்து முன்னாடி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அக்ஷயா ட்ரஸ்டினுடைய ஃபவுண்டர், உயர் திரு வணக்கத்திற்குரிய பாராட்டுதலுக்குரிய திரு ஜி கோபாலன் அவர்கள், கோபாலன் சார் இன்னைக்கு வெள்ளி விழா கண்டு இருக்கிற திரைப்படம். இன்றைய வெள்ளி விழா திரைப்படம் கோபாலன் சார் தான்.
அந்த திரைப்படத்துக்கான கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு இருக்கிற லலிதா மேடம். அது இந்த நிகழ்வு இங்கே நடக்கிறதுக்கான விதையை விதைச்சது 25 ஆண்டுகள் முன்னாடி. கொஞ்சம் நீண்ட வரவேற்புரையாக இது இருக்கும். ஏன்னா நேரம் கருதி நாங்கள் தனித்தனியாக வரவேற்புரை, அறிமுக உரைன்னு பிரிக்காமல் நான் அதிலேயே சுருக்கப்படுத்தி முடிக்கிறேன். ஏன்னா வந்திருக்கிறவங்களுடைய நேரத்தின் மதிப்பு கருதி அதை நான் செஞ்சிடறேன். கோபால் சார் 2001ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தொழில் முனைவோர். அவர் நடிச்சிருந்தா அவருடைய ஒரு இண்டஸ்ட்ரியை ஒரு நல்ல விலைக்கு விற்றுட்டு அதில் வந்திருக்கக்கூடிய லாபத்தின் மூலமாக, வருமானம் மூலமாக யூஎஸ்லேயோ யூகேலேயோ ஜெர்மனிலேயோ போய் செட்டில் ஆகியிருந்தார்னா ஏன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. அதை கேட்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. ஆனால் அவர் இந்த மண்ணுக்கு நான் என்ன திரும்ப செய்ய போகிறேன், இந்த சமுதாயத்துக்கு என்ன திரும்ப செய்ய போகிறேன்னு யோசிச்சார். எப்பவுமே உலக வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தோம்னா எந்த ஒரு பெரும் சிந்தனையும், பெரும் மாற்றமும், பெரும் புரட்சியும் ஒரு ஒட்டுமொத்த குழுவோட, ஒரு ஒட்டுமொத்த கும்பலோட, ஒரு படையோட ஒரு எண்ணமாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. சரித்திரம் அதுதான் சொல்லுது. எந்த ஒரு பெரும் மாற்றமும், பெரும் புரட்சியும், பெரும் முன்னேற்றமும் ஒரு தனி மனித மூளையில் உதிக்கக்கூடிய சிந்தனையிலிருந்து தான் கருவாகுமா. அதில் கருவாகி அங்கிருந்து மற்றவர்கள் மூலமாக அது உருப்பெறுமா. அப்படி பார்க்கும்போது இந்த அக்ஷயா ட்ரஸ்ட் அப்படிங்கிற கருவுக்கான தாய் தந்தை கோபாலன் சார், லலிதா மேடம். அவர் வந்த வருமானத்தை வச்சுட்டு நான் சுகபோகமான வாழ்க்கை வாழணும்னு நினச்சிட்டு அவர் எங்கேயோ போய் வாழலை. இங்கே இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யணும்னு அவர் முடிவெடுக்கும் போது, ஏங்க நீங்கள் செய்கிறீங்க, நம்ம குடும்பம் குழந்தை குட்டியோட நம்ம பாட்டில் வாழ்ந்துட்டு போகலாமேன்னு அவங்களும் கேட்கல. இன்றைக்கி அவங்க குடும்பம் இலவச முதியோர் இல்லத்தை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 422 பேர் கொண்ட குடும்பம். இந்த வருட இறுதியில் அந்த குடும்பத்தின் எண்ணிக்கை சுமார் 750ஆக உயரும். பொதுவாக முதியோர் இல்லங்கள் அப்படின்னா நம்ம சினிமா படங்களில் திரையில் காமிக்கும் போது ஒரு சோக கீதம், ஒரு வயலின், ஒரு வீணை இப்படி போட்டு காமிக்கிறது தான் வழக்கம். நம்மளுடைய கிளைகளில் அப்படி இல்லைங்கிறது பல பேருக்கு தெரியாது. இங்கே அம்மா, நான் உங்களுக்காகவும் சொல்லிக்கிறேன், அண்ணனுக்காகவும் சொல்லிக்கிறேன், சாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிறேன், ரொம்ப அப்படியே அமைதியாக சோகமாக அப்படிலாம் இல்லை. இங்கே நமக்குள்ளே நிறைய கேங்கெல்லாம் இருக்குது. புதுப்பேட்டை கேங் இருக்குது, வண்ணாரப்பேட்டை கேங் இருக்குது. இந்த மாதிரி உள்ள கேங் வாரெலாம் நிறையா இருக்குது. ஏன் கூட தான் நீ உட்காரணும், உன் கூட தான் நான் உட்காரணும், அதெல்லாம் நடக்கும். எல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். எல்லாம் ஒற்றுமையாகவும் இருப்பாங்க. சின்ன சின்ன சச்சரவுகள், இதான் பொழுது போகணுமே. அதுக்காக சினிமா மசாலா என்டர்டைனர் மாதிரி. Sir, I'm just trying to explain the modus operandi of Akshaya Trust. All that you see as serene is not always serene. We have all kinds of ups and downs. We have small fights and struggles and all that stuff within us. That's for entertainment. ஸோ இதுக்கு நடுவில் இந்த ஒரு முதியோர் இல்லம் இலவசமாக நடத்தி அதை முன்னே கொண்டு போகிறது ஒரு பக்கம் அப்படின்னா, இதை தாண்டி அக்ஷயா ட்ரஸ்ட் செய்கிற இன்னும் சில வேலைகள் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற பல பேருக்கே அதிகமாக தெரியாது. ஒரு சென்னை பெருவெள்ளமாக இருந்தாலும் சரி, ஒரு கேரளாவில் ஒரு பெருவெள்ளம் வருது, இல்லை ஏதோ ஒரு நிலநடுக்கம் வருது, ஒரு கேட்டாஸ்ட்ராஃபின்னு சொல்லுவாங்க, அகாலமான அசம்பாவிதங்கள் நிகழும்போது அக்ஷயா ட்ரஸ்ட் சார்பாக கடந்த 10 ஆண்டுகளில் ஏறத்தாழ 6 லட்சம் பேர் வரைக்கும் உணவு வழங்கப்பட்டிருக்கு இலவசமாக. ஏறத்தாழ 2.5 லட்சம் குடும்பங்களுக்கு, குறிப்பாக அந்த கொரோனா சமயத்துலலாம் நம்ம பணியாற்றும் போது ஏறத்தாழ 2.5 லட்சம் பேருக்கு அவங்களுக்கான ஒரு மாதத்துக்கான ப்ரொவிஷன், சாப்பாடு, அந்த விஷயங்கள், உதவித்தொகைகள் போய் சேர்ந்துருக்கு அக்ஷயா ட்ரஸ்ட் சார்பாக. அந்த விஷயத்தில் இங்கே அவங்க இன்றைக்கி கலந்துக்க முடியல. ஆனால் சின்மயி மேடம், பாடகி தெரியுமா, சின்மயி மேடம், அவங்களும் நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே அவங்க இல்லை. ஆனால் அக்ஷயா ட்ரஸ்ட் மூலமாக இதை தாண்டி படிப்புக்காக நம்மளுடைய ஸ்லோகன் ப்ரொப்பல்லிங் தி யங், ப்ரொடெக்டிங் தி ஓல்டு, அந்த வகையில் ஆதரவற்ற மூத்தோரை பாதுகாக்கிறது ஒரு புறம், ஆதரவில்லாத பொருளாதாரத்தில் பின்தங்கின இளையவர்களை கல்வி மூலமாக உயர்த்துறது இன்னொரு புறம்னு அந்த பயணம் தொடர்ந்துருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி இங்கே அக்ஷயா ட்ரஸ்ட் மூலமாக அந்த சப்போர்ட்டில் படிக்கிற நிறைய குழந்தைகள் இங்கே வந்திருக்காங்க.
அவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக படித்து வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி வந்தவங்களும் இருக்காங்க. அந்த வகையில் 100 குழந்தைகளுக்கு இன்றைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அதை தாண்டி அக்ஷயா வித்யாலயான்ற பேரில் காஞ்சிபுரம் ஓரிக்கை பக்கத்தில் நம்மளுடைய ஆங்கில வழி பள்ளிக்கூடம், அதுவும் கடந்த ஆண்டு துவக்கப்பட்டிருக்கு. முற்றிலும் இலவசமாக, ஒரு பைசா வசூல் பண்ணாமல் பொருளாதாரத்தில் பின்தங்கின கிராமப்புற மாணாக்கர்களுக்கான அந்த பள்ளிக்கூடம் சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு. 240 குழந்தைகள் அங்கே ஒரு பைசா ஃபீஸ் கட்டாமல் படிக்கிறாங்க. இதோட பயணம் முடியுதான்னா இங்கே தான் ட்விஸ்ட்டு கதையில், இதுதான் ஆரம்ப புள்ளி அப்படின்ட்டார் திடீர்னு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு. இன்றைக்கி அதையும் நாங்கள் இங்கே ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த திடீர்னு இந்த மர்ம திரைப்படம் மாதிரி கோபாலன் சார் திடீர்னு நைட்டு தூங்க போகும்போது அவருக்கு ஒன்று தோணும், நாளைக்கு நாம் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் நடுவில் ஒரு பாலம் கட்டக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஐடியாவோடு வருவார். அந்த ஐடியாவை அப்படியே தூக்கி போட்டு போயிடுவார். இப்போ அதை கட்டுறதுக்காக ஓடணும். அந்த ஓட்டத்தில் நிறைய பேர் இங்கே இப்போ மேடையில் வரல, இடம் இல்லைன்ற காரணத்தினால, ஆனால் மனங்களில் நிறைஞ்சிருக்கிறவங்க பிரபாகர் சார், சரவணன் சார், போனா மேடம், ராஜி மேடம், எல்லாரும், ராணி மேடம், ராதிகா மேடம், இன்னும் நிறைய பேர் இங்கே மூவேந்தர் இருக்கார். இதை தாண்டி கமிட்டி அவருடைய மிகப்பெரிய பலமாக, ஒரு நிர்வாகி ஒரு தலைமை ஏற்று நடத்துவதற்கு மிகப்பெரிய பலம் அவருடைய திறமை ஆற்றலை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல். இன்னார் இந்த வேலையை செய்வார்னு அடையாளம் கண்டு அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறது. அதை ரொம்ப சீரும் சிறப்புமாக செய்வார். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு, தவறுகள் நேர்ந்தாலும் அதை தட்டி கொடுத்து சரி பண்ணுவார். அந்த விதத்தில் இன்றைக்கி அவர் நிறைய நிர்வாகிகளை உருவாக்கி விட்டுருக்காரு. அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸ் அத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். இங்கே முதற்கண் ஃபவுண்டர்ஸ் ஸ்பீச் அவர் சார்பாக இந்த அக்ஷயா ட்ரஸ்டின் நிறுவனருங்கிற முறையில் திரு கோபாலன் அவர்களை சில வாழ்த்துகள் பேசுமாறு இங்கே நான் அழைக்கிறேன். சார். ரொம்ப நன்றி சார். பயங்கரமாக பெருசாக பேசிட்டாரு. அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய மனிதனும் கிடையாது. ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு வாழ்க்கை ஆரம்பித்தேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கும்போது 1980 படிக்கும்போது யாராவது நீ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியஸில் ஆவீங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்லியிருப்பேன், எழுதி தந்திருப்பேன், நான் ஆக மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரிலாம் நான் ஆரம்பித்தது ஒரு 150 ரூபா சேலரியில். நினைக்கல வாழ்க்கையில் முன்னாடி வருவேன்ட்டு. திடீர்னு பார்த்தா ஒரு 20 வருஷத்தில் அப்படியே மாறி போயிடுச்சு. அதாவது மேலே வந்துட்டால் அதுக்கு நிறைய பேர் தெரிந்து அறிந்து அறியாமல் நிறைய பேர் உதவி இருக்காங்க. 2000 பார்த்தோன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் கம்பெனி விற்ற போது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு திரும்பிய ஒரு சிறிய தயக்கம். யோசித்து பார்த்தபோது திரும்பி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாமே, எல்லோரும் மாதிரியும் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இல்லைனா ஒரு சார் சொன்ன மாதிரி எங்கேயா போய் ரெஸ்ட் எடுத்துடலாம், இல்லை இன்னொரு கம்பெனியில் போய் ஒரு சிஇஓவாக இருக்கலாம் அப்படின்னு வரும்போது, ஏன் நம்மளுக்கு ஒரு ஒன்றுமே இல்லாத நிலைமையிலேருந்து இன்றைக்கி இவ்வளோ நிலைமைக்கு வந்திருக்கேன்னா நம்மளுக்கு பல பேர் உதவி இருக்காங்க, நம்ம ஏன் திருப்பி செய்யக்கூடாதுன்ற எண்ணத்தில் உதிச்சது தான் அக்ஷயான்றது நவம்பர் 21, 2001. ஆனால் அக்ஷயா ஆரம்பிக்கும் போதும் ஏதோ பண்ணணும்னு ஆரம்பித்தேனே தவிர இந்த அளவுக்கு அக்ஷயா வளரும்னு எப்படி என் வாழ்க்கை நினச்சனோ அக்ஷயாவையும் நான் நினைக்கல. எனக்கும் மீறி வளர்ந்துருக்கு. அதுக்கு பல பேர் காரணங்கள். அது முதல்ல நான் காரணம் சொல்லுவேன். இங்கே இருக்க அதான் நேற்றுக்கு ஒரு படித்தேன், அது சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஒரு ஒரு இன்டர்வியூ பண்ணேன். அதில் கேட்டுட்டு இருந்தாங்க, இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கடவுள் ரூபத்தில் யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நிறைய பேர் உங்களை கடவுள் ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அவரை பார்த்து கேட்பாங்க. அப்போ சொல்லுவார் அவர், ரொம்ப ரொம்ப அப்படியே மனசில் நெகிழ்ந்தது. அவர் சொன்னார், நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணுறவங்க வேண்டியதான் கடவுள்னு நினைக்கிறோம், நம்மகிட்ட கேட்குற யாசகம் கேட்குறவங்க கூட கடவுள் தானே,
நம்மகிட்ட ஒரு யாசகம் ஒருத்தர் வந்து ஒரு 50 ரூபா கேட்குறாங்க, இல்லை ஏதோ ஒன்று முடியாதுன்னு கேட்குறாங்க. கடவுள் நம்ம அந்த நிலைமையில் கொடுக்குற நிலைமையில் வச்சுருக்காரு. கேட்குறவங்களும் ஒரு கடவுள் தான், எல்லா மனிதர்களும் ஒரு கடவுள் தான் அப்படின்ற ஒரு சொல்லும்போது அந்த முதல்ல பார்த்தோன்னா எனக்கு கடவுள்ன்றது இங்கே இருக்க எல்லா ஒரு ரெசிடென்ஸ்லேருந்து மாணவர்களேருந்து எல்லாரும் தான். ஏன்னா நீங்கள் இருந்தால்தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது, சமுதாயத்தில் எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சதுன்னு பார்த்தா என்னோட நேரம் பயனுள்ளதாக மாறினதுன்னு பார்த்தா உங்களால் தான். இங்கே இருக்க ஒரு ரெசிடென்ஸால் ஒரு மாணவர்களுக்கு, ஏன்னா நானே காலேஜில் படிக்கும்போது ராஜஸ்தான் லெண்டிங் லைப்ரரியில் தான் புக்ஸ் வாங்கி படிச்சிருந்தேன். அது மாதிரி தான் நான் படித்து வளர்ந்தது. ஸோ பல பேர் காரணங்கள் இருக்கால் முதல்ல ஒரு இறைவனுக்கு நல்ல குடும்பம் கொடுத்ததற்கு ஒரு நன்றி. நிச்சயமாக குடும்ப சப்போர்ட் இல்லைன்னா என்னைக்கே எதுவுமே பண்ண முடியாது. ரெண்டாவது நன்கொடையாளர்கள், அவர்களுக்கு நன்றி. எனக்கு எப்போதுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது நான் கம்பெனி ரன் பண்ண போதும் சரி, அக்ஷயாவில் இப்போ இருக்கும்போதும் சரி, உனக்கு வேண்டி எப்படி இவ்வளோ நல்ல எம்ப்ளாயி அமைகிறாங்க அப்படின்னு எப்போதுமே கேட்பாங்க. அது எனக்கு கடவுள் கொடுத்த வரம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்ல எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால் தான் இங்கே அக்ஷயா நடக்குதே தவிர நான் பின்னாடி இந்த வடிவேல் மாதிரி தள்ளு தள்ளு தள்ளுன்னு தான் பண்ணிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணுறதில்ல. அவங்க தான் எம்ப்ளாயி, அவங்களுக்கு பெரிய வணக்கம். அதுக்கப்புறம் இப்போ சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி அடுத்தவன் இப்போ கமிட்டி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் இப்போ வந்து என்னோட இது வந்து அக்ஷயா கோபால் தாண்டி போகணுன்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா ஃப்யூச்சர் எடுத்துகிட்டு போகிறது கோபாலே கிடையாது, இந்த கமிட்டி மெம்பர்ஸ், இந்த எம்ப்ளாயீஸ் தான். உண்மையாக இந்த அக்ஷயான்றது தான் முன்னாடி இருந்தது, கோபால்ன்றது பின்னாடி போயிடுவார். நிச்சயமாக இறைவனுக்கு நான் ஒரு தூணாக ஒரு அணிலாக அக்ஷயா ஆரம்பித்ததில் இருந்தேன்றது ஒரே ஒரு சின்ன இதோட அதுக்கு மேலே நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கேரி. எனக்கு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி. நான் சில பேரை மிஸ் பண்ணியிருந்தா சாரி, யாராவது விட்டுருந்தா எல்லோருக்கும் நன்றி. மேலும் பல பேருக்கு இந்த உதவணும்ட்டு எங்களோட எய்மே 2030 நிறைய செய்யணும் அப்படின்றது. நிறைய பள்ளிக்கூடம் நடத்தணும், நிறைய சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளவு ஒரு தரமானது, அதாவது நம்ம மனதில் வந்து ஒரு சின்ன எப்போதுமே இருக்கும். நான் அக்ஷயா ஆரம்பித்த போது சொல்லுவாங்க எல்லாமே இலவசமாக கொடுத்தா அதில் தரம் இருக்காது அப்படின்றது நிறைய பேரோட ஒப்பீனியன். அந்த ஒப்பீனியன் அக்ஷயாவில் கிடையவே கிடையாது. தரம்ன்றது இன்னைக்கு வரையும் அது குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டில் இருக்கலாம், இல்லை க்ளீன்லினஸில் இருக்கலாம். இப்போ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இன்டர்நேஷ்னல் லெவலில் வி வாண்டட் டு கிவ் த எஜுகேஷன். அதுக்கு நிறைய பேர் கூட இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு மாண்டிசரின்ற ஒரு டைப் ஆஃப் எஜுகேஷன், விச் இஸ் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலே வந்து பயந்து எடுத்து பண்ண விரும்பலை. ஏன்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜாஸ்தி, அதுக்கு வேண்டிய பயிற்சிகள் நிறைய கொடுக்கணும். ஆனாலும் அந்த முறையில் தான் கிராமத்தில் இருக்க பசங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கோசம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க டாக்டர் உமா மகேஸ்வரி மேடம். இருக்க ஃபுல் டைம் விட்டுட்டு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து யூஎஸில் பல டாலர் கணக்கில் சம்பாதிக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு 24 hours என் கூட அவங்களும் இழுத்து வச்சு ரூரலில் உட்கார வச்சுருக்கேன். கூட இருந்து என்னோடய பள்ளிக்கூட கனவை, எங்கள் ரெண்டு பேரோட கனவு தான் அது. ஆக்சுவலாக 20 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோடய ரிலேஷன் தான் ஆரம்பித்த போது கூட இருந்தாங்க. அந்த கனவில் நிறையவே பண்ணியிருக்காங்க. அவர் கூட காரணம் என்னோட பிரதெல்லாம் வெங்கட்ராமன் ஒய்ஃபோட இது. ஸோ அனைவருக்கும் வணக்கம். இதில் வந்து என்னோடய கமிட்டி மெம்பர்ஸ் கொஞ்சம் நின்றுட்டால் நல்லாயிருக்கும், இல்லை முடிஞ்சால் வந்துடலாம் வரலாம். சேகர், சிவகுமார் சார், உமா மேடம், வேதா மேடம், ரங்கராஜன், ரமா, கணேசன், விஸ்வநாத் சார், ப்ளீஸ். சில பேர்
காரணம் இல்லை. எம்ப்ளாயிஸ் யுனைடெட்லாம் கூட வரலாம் எனக்கு. பிரபாகர், புவனா, ராஜி, சரவணன், ராதிகா, ராணி, மூவேந்தர், மூவேந்தர்காரா, ராணி மேடம் வாங்க, புவனா மேடம் பார்த்துங்களா, மதன், சதீஷ் வாங்கம்மா, சரி வா. இவங்க தான் உண்மையில நான் பின்னாடி இதில் இன்னும் ரொம்ப பின்னாடி போயிடுவேன். இவங்களால தான் அக்ஷாவை இப்போ முன்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட பாதுகாப்பாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இது அடுத்த கோல்டன் ஜூப்ளி போகுது இவங்கெல்லாம். ஸோ அஃப்கோர்ஸ் தாசரி சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். சொல்ல அவர் தான் பாருங்க. இதில் ஒரு வித்திட்டு அந்த கமிட்டியில் பயங்கரமாக கொண்டு வரணுன்றது இருந்தால் சரி. இங்கே இல்லை சிங்காரம், புவனா மேடம், செந்தில்குமார், மார்க்கெட்டிங் டீம் ஜோதி, பாக்யா, சார் வாங்க வாங்க. மதன், செந்தமிழ், எங்க இருக்காங்க? செந்தமிழ் அண்ட் மதன். ஓகே. எல்லோருக்கும் என்னுடைய சிறந்த வாழ்த்துக்கள், நன்றி. அது வாங்க செந்தமிழ் மேடம் வாங்க. அவங்க எங்கள் கேக் நகர் இப்போ ஆரம்பித்த யூனிட்டோட இன்சார்ஜ் மேடம். வாங்க மேடம் ப்ளீஸ். அனுஷா மேடம் எங்கே இருந்தாலும் வரும். எங்கள் ஸ்கூலோட HM. Once again, I heartily welcome Shri Devananji and Mr. Thomas of Cancure Bird. இங்கே வந்து திடக்கழிவு மேலாண்மை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். அந்த ஒரு அமைப்பு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத தொடர்ந்து அவங்க இங்கே வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக அன்றாடம் இரவும் பகலும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து ஒரு தொழில் சார்ந்த ஒரு வருமானம் ஈட்டும் முகாந்திரமாக மட்டுமே கொள்ளாமல் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தொகை மதிப்புடைய ஏறத்தாழ 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு திடக்கழிவு மேலாண்மை அமைப்பை காஞ்சிபுரத்தில் இருக்கிற நம்மளுடைய அக்ஷயா ட்ரஸ்ட், இலவச முதியோர் இல்லம் மற்றும் இலவச அக்ஷயா வித்யாலயா ஆங்கில பள்ளிக்கூடம், இது சார்ந்த வளாகத்தில் அந்த ஏறத்தாழ 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த அமைப்பை ஒரு ஒப்பந்தத்தின் புரிதலின் அடிப்படையில் கட்டணம் ஏதும் வசூலிக்காமல் கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க, நிறுவ போகிறாங்க. அதன் மூலமாக நாம் என்ன செய்கிறோன்னா, இன்னும் ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்கிறோம். ஒரு பக்கம் கல்வி, இன்னொரு பக்கம் ஆதரவற்ற மூத்தோருக்கான ஆதரவு, இன்னொரு பக்கம் அசம்பாவிதங்கள் நேரும்போது, கேட்டஸ்ட்ரோஃபீஸ் நேரும்போது, இயற்கை சீற்றங்கள் நேரும்போது செய்யக்கூடிய உதவி. இதை தாண்டி இன்னொரு கட்டம் முன்னாடி எடுத்து வைக்கிறோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிர்வாகம். அதிலும் இப்போ அக்ஷயா ட்ரஸ்ட் அடி எடுத்து வைக்க போகுது. தேங்க்ஸ் டு Cancure Bird, especially to Mr. Devanand and Mr. Thomas. அந்த ஒரு அமைப்பை இங்கே நிறுவுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த அமைப்பில் எப்படி பணியாற்றணும், செயல்படணும்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கு பயிற்சியும் தந்து அதுக்கான ஒரு சான்றிதழும் வழங்கி, அதன் மூலமாக தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இந்த மாதிரி திடக்கழிவு மேலாண்மைக்கான அமைப்புகளை நிறுவனத்துக்கான ஒரு பெரும் முயற்சியாக, முன்முயற்சியாக இதை நாங்கள் எடுத்து வைக்கிறோம். அதற்கான ஒப்பந்தம் இன்று இந்த மேடையில் கையெழுத்தாகுது. I respectfully invite Mr. G. Gopalan, Shri Devananji, Mr. Thomas and நம்ம சிறப்பு விருந்தினர் லதாமா. ஏன்னா அவங்க வந்து லதாமா எப்படின்னா, எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் அவங்க வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் மூத்த உறுப்பினர், அவங்க நிர்வாக உறுப்பினர். அதில் ஒரு ஓரத்தில் நானும் ஒரு சிறிய நிர்வாகத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். நாங்கள் எல்லோரும் லதாமான்னு தான் கூப்பிடுவோம். லதாமாவை எல்லாத்துலேயும் முன்னாடி நிறுத்துவோம். ஏன் அப்படின்னா, லக்ஷ்மிகரம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, நம்மக்கிட்ட அக்ஷயா ட்ரஸ்ட்டில் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் 2 லக்ஷ்மி இருக்காங்க.
லதா அம்மா வந்து லக்ஷ்மிகரம் அவங்க வந்து தூக்கி வைக்கும்போது யூஸ்வலாக ஒரு விஷயத்தை வந்து செய்யும்போது சாப்பாடு பரிமாறும் போது கூட சொல்லுவாங்க, அன்போட பரிமாறினா உப்பே இல்லைன்னா கூட சாப்பாடு நல்லா இருக்கும்னுவாங்க. அக்ஷயா ட்ரஸ்ட்டில் நமக்கு அதுதான். என்றைக்காவது வெறுப்போடு எங்கேயாவது யாராவது சாப்பாடு பரிமாறி இருக்காங்களா? யாருக்காவது கோவப்பட்டோ இல்லை ஏதாவது குறையோடையோ? இன்னொன்றுமா இங்கே நான் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேம்மா, அக்ஷயா ட்ரஸ்ட்டில் தினந்தோறும் வந்து இலை போட்டு தான் சாப்பாடு, இலை போட்டு சாப்பாடு. இப்போ இந்த திடக்கழிவு மேலாண்மையில் எங்களுக்கு அங்கே தான் யூஸ் ஆக போகுது. அதெல்லாம் எப்படி நாங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ண போகிறோம்? ஆமாங்க, அக்ஷயா ஆரம்பிக்கிறதுக்கு காரணமும் லதா மேடம் தான். அப்போது அதுக்கும் நமக்கு பயன்பட போகுது. அந்த ஒப்பந்தம் இங்கே கையெழுத்தாக போது அம்மா முன்னிலையில், தாமோதரன் சார் முன்னிலையில் வாங்க அந்த You have to press. It's working. Hello, good morning, everybody. Good morning. I'm very glad to be here, see so many happy faces. My name is Thomas Dory. I come from Germany, and I have started 2010 my journey in biogas. So we just celebrated 10 years. You are much older, 25 years. Congratulations to this journey, and we are also on a similar mission. My vision was, when I started about 16 years ago, to bring electricity and cooking gas to 400-500 million people in the world that have no electricity, no cooking gas. And I see millions of biogas plants. So this is what we started, and we have achieved it just in the last few years. That's why the reason I came to India, because I could not achieve it in Germany. I had to leave Germany and come to India, and now we are building all the products here in India, for Asia, and also for Africa. Very important market for us. Let me translate that for them, sir. I will translate them from that in the regional slang. I'll translate what you said. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெர்மனியை சார்ந்த அவர் ஜெர்மனியில் இந்த மின்சாரத்தையும், இந்த திடக்கழிவு மேலாண்மை மூலமாக மின்சாரத்தையும் பயோகேஸ் எரிசானம் அதை கொண்டு வரத்துக்கும் எரிவாயுவை உற்பத்தி செய்யறதுக்குமான விஷயத்தை நிறைய முயற்சி செஞ்சு ஜெர்மனியில் முடியாத விஷயத்தை இந்தியாவில், தமிழ்நாட்டில், ஏஷியாவில், மொத்தமாக ஆப்பிரிக்காலையும் சாதிக்க வைக்கிறதுக்கும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் அந்த ஐடியாவோடு இங்கே வந்திருக்காரு. அங்கிருந்து தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு வந்திருக்காரு, நம்ம மக்களுக்கு அது பயன்படணும். Thank you very much. So now we are here because we are needing operators. This is skill development. We can have the beautiest biogas plants, but without operator, it doesn't work. India has sent rocket to the moon, and they had, of course, trained astronauts. We are selling biogas plants and have no trained operators. So our biogas plants are not working as well as they could operate. So we are really looking very much forward to this skill development, which is lagging. India is spending crores and crores with a Modi plan for big bio-CNG plants, but they are not spending 1 lakh, 2 lakhs for operator training, practical training. So we will have a plant here on site, physical biogas plant. People can touch, people can see, and operators will be trained academically and practically.
இந்தியா கோடிக்கணக்கான ரூபாயை செலவழிக்குது. இந்தியாவில் வந்து விண்வெளிக்கு போகக்கூடிய விண்வெளி வீரர்களை உருவாக்கக்கூடிய திறமை இருக்குது, ஆற்றல் இருக்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய சக்தியும் இருக்குது, அதை கற்றுக்கக்கூடிய ஆர்வமும் இருக்குது. ஆனால் அதற்கான போதுமான அளவு நிதி இங்கே செலவிடப்படுறதில்லை. இவங்களுடைய இயற்கை எரிவாயு மூலமாக ஆற்றலை, மின்சாரத்தை, இயற்கை எரிவாயுவை உருவாக்கக்கூடிய அந்த அமைப்பை இங்கே கொண்டு வந்து நிறுவி அந்த அமைப்பை தங்கள் கையால் கையாண்டு அதை வந்து பயிற்சி எடுத்து அதை கற்றுக்கிட்டு மக்களுக்கு அந்த நன்மைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முகாந்திரத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோடு அவர் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. Now it's working. Finally, I want to say you have all these environment issues, wastewater treatment plant, waste that needs to be treated, and these are all the issues we can do here on this site. So we are planning here to grow napier grass. We are planning here to set up black soldier fly. This is a way of harvesting protein, and all of these things will empower farmers to improve their lives with biogas, with cooking gas, with electricity, with e-vehicles and everything. It's a whole chain that can develop from waste. So waste is energy. That is something you need to take home from this session. We turn the kitchen waste, the food waste, the agro waste into energy and into fertilizer. That is a wonderful cycle nature is giving us. அதாவது நம்ம சமையலறையில் உருவாகக்கூடிய கழிவுகள், மற்ற கழிவுகள் இருக்கக்கூடியது நம்ம வந்து பயன்படுத்துகிற பொருட்கள் கழிவுகளாக மாறும். அந்த இயற்கை கழிவுகள் எல்லாத்தையுமே, அந்த கழிவுகள் எல்லாத்தையும் ஆற்றலாக மாற்றுறதுக்கான ஒரு முகாந்திரமும் ஒரு முயற்சியும் தான் இது. ஸோ இந்த முயற்சியின் மூலமாக நாம் மின்சார உற்பத்திக்கு, குறிப்பாக சொல்ல போனோம்னா நாம் வந்து இயற்கை எரிவாயு மூலமாக சமைக்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கி வெஹிக்கிள்ஸ் வந்திருக்கு, வாகனங்கள் வந்திருக்கு, மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனங்கள் வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமான ஆற்றலை நாம் திடக்கழிவுகள்லேருந்து அது கழிவாகவும் விரயமாகவும் வீணாகவும் போகாமல் அதை ஒரு நல்ல முறையில் ஆற்றலாக மாற்ற என்ன செய்யணுமோ அதுக்கான எல்லாம் செய்யறதுக்கான ஒரு நோக்கம்தான் இவங்களுடைய செயல்பாடின் அடிப்படை. Well, I could lecture about this, and that's why I'm also very interested in coming back and actually starting also to lecture, to help with the operator training. I've started during the COVID season an online academy to train operators, but it's much more important to do this in the classroom and also next to the plant and explain what's going on. So I hope to be back again soon to see the whole plant in operation, to see the class, also be lecturing, and thank you very much for having me here today. Thank you. அவர் அந்த அமைப்பை இங்கே நிறுவி அதை எப்படி கையாளணுங்கிற பயிற்சியை எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது அவருடைய ஒரு தலையாய நோக்கமாக இருக்குது. அந்த பயிற்சி ஒழுங்காக நடக்குதா, நாம் அந்த அமைப்பை சரியாக பயன்படுத்துகிறோமோன்னு ரைடு விட்டு நம்மளை பார்க்குறதுக்காக அப்பப்போ திரும்ப வரேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த தடவை வரும்போது இன்னும் நம்மக்கிட்ட அதிகமாக பேசி புரிய வச்சு நம்ம கூட நிறையா நேரத்தை செலவழிக்கவும், நமக்காக இன்னும் நிறையா நற்பணிகளை, தொண்டு பணிகளை, இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னெடுக்கவும் நம்மோட கைகோர்ந்து செயல்பட அவர் காத்திருக்காரு. அவருக்கு மிக்க நன்றி. மிஸ்டர் தேவானந்த் அவருக்கு நான் மொழிபெயர்க்க வேண்டாம். இன்னும் அவர் சொன்னதை இன்னமும் தெளிவாகவும் இன்னமும் ஆக்கப்பூர்வமாகவும் நமக்கெல்லாம் புரிகிற விதத்துலையும் எளிமையாகவும் உற்சாகப்படுத்தும் விதத்துலையும் திரு தேவானந்த் அவர்கள் சொல்வார்னு எதிர்பார்க்குறேன். அவர் ஒரு பலத்த கைத்தட்டலோடு இங்கே வரவேற்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஹலோ, செக் செக். பிரம்மமுராரிசுராச்சிதலிங்கம் निर्मलपाशिदशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं देवमुनिप्रवराच्छिदलिङ्गं कामदहं करुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशकलिङ्गं
तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्तनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कनकमहामणिपूजितलिङ्गं पणिपदिवेष्टितशोभितलिङ्गं दस्यशूयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमसन्दनलेपितलिङ्गं पङ्कजहारसु शोभितलिङ्गं सञ्जितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवगणार्चितसेवितलिङ्गं पावय भक्तिभिः शलिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टदलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टदरिद्रविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सुरगुरुसुरवनपूजितलिङ्गं सुरवनपुष्पसदाशितलिङ्गं परमपदं परमात्मकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टकम् इदं पुण्यं यः पडे शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு 25வது ஆண்டு விழாவில் வந்து இந்த பாடலை இங்கே சமர்ப்பணம் பண்ணணும்னு இங்கே வந்து தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள் அதை கட்டுப்படுத்துகிறதே வந்து சிவபெருமான் தான் இல்லைங்களா. ஸோ நீர், காற்று, ஆகாயம், நிலம், பூமி, இது எல்லாமே. ஸோ இதை வந்து நாங்கள் பண்ணுற எங்களுடைய பிஸ்னஸே வந்து இதை வந்து தூய்மைப்படுத்துறது. ஓகேங்களா. இதை வந்து நம்ம எவ்வளோ நல்லா வச்சுக்கிறோமோ அது நம்மளை நல்லா வச்சுக்கும். இதுதான் வந்து நியதி. ஸோ இதை நாங்கள் எப்படி பண்ணுறது, எங்கள் மூலிமா இருக்கிற ஒரு டெக்னாலஜி இது மூலிமா எப்படி பண்ணுறதுன்றது தான் இதனோட முக்கியத்துவம். இந்த ஒரு அருமையான சேவை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு இருக்க திரு கோபாலன் அவர்கள் 25 வருஷமாக. ஏன்னா அவருடைய நிறுவனத்தில் தான் நானும் வந்து பணி செஞ்சேன். ஸோ கோபாலன் சார் 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தினார். அவருக்கே ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ அதுதான் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த டைமில் வந்து ஒரு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். நாங்கள்லாம் எப்படி வந்து ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணோன்றதுக்கு அப்போவே அவர் வந்து ஒரு விதை போட்டார். ஸோ அதுதான் எங்கள் வளர்ந்து இன்றைக்கி வந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து நாங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்குல்ல. ஸோ இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவுடைய முன்னேற்றம் தெரியும். எல்லா தொழிலையும் வந்து இந்தியா வந்து ஒரு சிறப்பான ஒரு நிலைமையை வந்து அடைஞ்சிருக்கு. இதில் சுற்றுப்புற சூழல்ன்றது வந்து ஒரு ஏரியா. இப்போது அதுக்கு கடந்த ஒரு 5-6 வருடங்களாக அதுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கவர்மெண்ட்டும் நிறைய வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. நிறைய பாலிசிஸ் கவர்மெண்ட் வந்து ஃப்ரேம் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. லைக் சூரிய இதை சக்தியை யூஸ் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி வந்து காற்று, விண்மில்ஸ், அந்த மாதிரி, அதே மாதிரி இந்த வேஸ்ட் கழிவுகளிலிருந்து எப்படி வந்து ரிசோர்ஸ் பண்ணுறது. இப்போ நாங்கள் எங்கேயுமே பார்க்கும்போது அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குப்பை எல்லாமே மக்கும் குப்பையாக தான் இருந்தது. மக்காத குப்பை எங்கேயுமே கிடையாது இல்லையா. ஒரு கடைக்கு போனால் கூட
அவன் வந்து ஒரு பேப்பரில் தான் பொட்டலமாக மடித்து கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச கடை அப்படி தான் போய்ட்டுவோம். அந்த மஞ்சள் கலர் பையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லாமே பிளாஸ்டிக் எடுத்து எல்லாமே நிறைய மக்காத குப்பைகள் தான் வந்து சேருது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ப்ராப்ளம். எங்கே பார்த்தாலும் அது ஒரு ப்ராப்ளம். இதெல்லாம் எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்தி இதிலிருந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸை தயாரிக்கலாம்ன்றது தான் எங்களுடைய முயற்சி. அதாவது வேஸ்ட்டை வந்து ஒரு வேஸ்ட்டாக பார்க்காம வெல்த்தாக பார்க்குறோம். நாங்கள் ஒரு இடத்துல ஒரு குப்பை கிடக்குதுன்னா, ஐயோ இவ்வளோ குப்பையில் வந்து இவ்வளோ வெல்த் இருக்கே, அதை எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ரிசோர்ஸஸாக நம்ம மாற்ற முடியும் அப்படின்றத ஒரு டெக்னாலஜி மூலியமாக கொண்டு வந்து அதை வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து நாங்கள் வந்து சமர்ப்பிக்கிறோம். அதுதான் வந்து எங்களுடைய மெயின். இது இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பாலிசிஸ் வந்து இதை ஃப்ரெண்ட்லியாக, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபர்தான் ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. நிறைய கிராமத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து அடாப்ட் பண்ணி இந்த கோபர்தான் ஸ்கீம் மூலியமாக அந்த வில்லேஜை வந்து ஒரு நல்ல ஒரு சஸ்டைனபிள் வில்லேஜ், பசுமை வில்லேஜாக மாற்றுறதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய சப்சிடிஸ்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் இப்போ என்ன ஒரே பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா, இதை மாதிரி ஒரு டெக்னாலஜி இதை வந்து இயக்கிறதுக்கு உண்டான மேன் பவர் ரிசோர்ஸஸ் வந்து கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி வந்து நமக்கு ஆட்கள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் அப்படி வந்துடுச்சுன்னா நம்ம யாரை கூப்பிடுவோம்? எலக்ட்ரிஷியனை கூப்பிடுவோம். நம்ம ப்ளம்பரை கூப்பிட மாட்டோம் இல்லையா, எலக்ட்ரிஷியன் தான் கூப்பிடுவோம். அதே மாதிரி ஒரு ப்ளம்பிங் லைனில் ஃபால்ட் இருந்தால் எலக்ட்ரிஷியனை கூப்பிட மாட்டோம், ப்ளம்பரை கூப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சோலார் பிளான்ட்டோ இல்லை தண்ணி சுற்றிக்கிறப்போ வைக்கிறதோ அதுக்குண்டான ஆப்ரேட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. அது யார் வேணால் ஆப்ரேட் பண்ணலாம். வாட்ச்மேன் ஆப்ரேட் பண்ணுவார், செக்யூரிட்டி ஆப்ரேட் பண்ணுவாங்க. யார் அங்கே போகிற வரவங்களாம் கூப்பிட்டு அந்த டைமில் ஆன் பண்ணுப்பா, ஆஃப் பண்ணுப்பா அப்படின்வாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பொருள் வந்து வீணாக போகுது. இதுக்கேன்னா இந்த ஸ்கில்ஸ் வந்து கிடையாது. நீங்கள் நிறைய இடத்துல வந்து இதை ஆப்ரேட் பண்ணுற ஸ்கில்ஸு, நாலேஜ் இதெல்லாம் காலேஜில் கற்றுக்க முடியாது. காலேஜில் கற்றுக்கிறது பேசிக் தான். ஸோ அதனால் வந்து இப்போது அக்ஷயா ட்ரஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஆல்ரெடி அங்கே சோலார் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த கழிவுலேருந்து எப்படி நம்ம வந்து கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதனால் என்ன பயன், அதே மாதிரி இந்த உரம் எப்படி தயாரிக்கிறது அந்த வேஸ்ட்டில் இருந்து, அந்த மாதிரி வந்து இந்த லிக்விட் வேஸ்ட், சுவேஜ், அதிலேருந்து எப்படி நம்ம வந்து பயன்படலாம், அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம், இது எல்லாமே வந்து அங்கே உபயோகம் ஆக போகுது. அதனோடு இல்லாமல் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலியமாக நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, இந்த ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ், டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் அடுத்து முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அடித்தளம், ஒரு ட்ரைனிங், இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது சொல்லி இண்டஸ்ட்ரியில் இதை மாதிரி வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து ஆட்கள் தேவை. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் மாதிரி நாங்கள் வந்து டெவலப் பண்ணி அவங்கள வந்து சர்டிஃபை பண்ணி இவங்க வந்து சர்டிஃபைடு ஆப்ரேட்டர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம் அக்ஷயா ட்ரஸ்ட் மூலயமா. அதுக்கு சார் அவர்கள் மனமோந்து வந்து எங்களுக்கு ஒத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு பேஸ் அங்கே கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கோபாலன் சார். ஸோ அதனால் இந்த ஒரு இதுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கேன்னா வந்து இது வந்து ஒரு விதை நடுற மாதிரி தான். விதை நட்ட உடனே அந்த விதை வந்து ஒரு செடியாக வந்து மரமாக வந்து பல வருடங்கள் அது வந்து பயன் தரும். அதே மாதிரி தான் இந்த ஒரு வெஞ்சருக்கு நாங்கள் ட்ரீன்னு பேர் வச்சுருக்கோம் ஷார்ட்டாக. அதுக்கு வந்து ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னா அதுக்கு ட்ரீ அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம். வந்து இதுக்கு மறைமுகமான அர்த்தம் வந்து ஒரு விதை போட்டால் அது வந்து நல்லா வளர்ந்து பல பேருக்கு வந்து பயன் தரணும் அப்படின்றது தான் எங்களோட குறிக்கோள். ஸோ இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய அக்ஷயா ட்ரஸ்ட்டுக்கு மிக மனமார்ந்த நன்றிகள். இந்த அக்ஷயா ட்ரஸ்ட்டோடு சேர்ந்து நாங்களும் பயணிக்க விரும்புகிறோம். நன்றி. மிக்க நன்றி தேவானந்த் சார். அவங்களும் வந்து சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொண்டு செய்யணுன்ற முயற்சியோட நம்மளோட கைகோர்த்து செயல்படுறதும் இணைஞ்சு நடக்கிறதும் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதம். அதை நம்மலாம் பயன்படுத்திக்கலாம். குப்பைகள்லாம் எனர்ஜியாக மாற்ற முடியும்னு அவர் சொன்ன காரணத்தினால நாம் நிறைய குப்பை போடணும்னு நினைக்க வேண்டாம். அதை நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுக்கலாம். இருந்தாலும் விழுற குப்பையை ஆற்றலாக மாற்றிக்குவோம். அடுத்தது அந்த குப்பையை நீங்கள் போட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற தாமோதரன் சார் இங்கே சில வார்த்தைகள் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, அவையில் வந்திருக்கும் பெரியவர்களே மற்றும் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பற்றி பேசியிருக்கார். இந்த முன்னாடி அமர்ந்திருக்கும் பெரியவர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே,
25 ஆண்டு காலம் வந்து எவ்வளோ சிறப்பாக கடந்திருப்பாங்கன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளோ அதில் சிரமங்கள், எவ்வளோ மகிழ்ச்சிகள் எல்லாத்தையுமே கடந்து இன்றைக்கி எல்லோரும் உங்கள் முன்னாடி உட்காந்து நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம். அவங்களுடைய சாதனைகளை சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. கோபால் சார் பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லலாம். ரொம்ப அமைதியாக மெதுவாக பேசுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 2001 நான் வார்டு மெம்பரு, 2006 தலைவராக வரேன். அப்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் தொடக்கம் அந்த அக்ஷயா ட்ரஸ்ட்டு. அப்போ தண்ணி கூட கொஞ்சம் சிரமம். அந்த நேரத்தில் அதை பக்குவமாக சொல்லி பயன்பெற்றார். அதை விட இப்போ நான் கடந்த காலங்களில் இவங்களோட பயணம் செய்யும்போது எந்த இடத்துலையும் நான் எத்தனையோ ஹோம் போயிருக்கிறேன், எத்தனையோ இடத்துல பார்த்துருக்குறேன். ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த ஸ்டாஃப் வந்து தன்னுடைய தாய் தந்தையரை போல் ஒரு மகிழ்ச்சியாக பார்த்தாங்க. அதுதான் அவருடைய பெரிய பலம். அடுத்தபடியாக அதில் பயன்பெறக்கூடிய பெரியவங்க வீட்டில், அவங்க சொந்த வீட்டில் இருந்தால் கூட அவ்வளோ இதாக இருந்திருக்க மாட்டாங்க. இங்கே இருக்கும்போது என்ன உரிமையோடு சண்டை போடுவாங்க நான் பார்த்துருக்கிறேன். அது பெரிய சந்தோஷம். ஒருத்தர் இன்னொருத்தர் ஊட்டுறது அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நம்ம வீட்டில் கூட பார்க்க மாட்டோம். பட் இது ஏன் இந்த இடத்துல இதை பதிவு பண்ணுறேன்னா, கண்டிப்பாக எங்கே எதை நம்ம நேசிக்கிறோமோ அது கண்டிப்பாக நம்மளை நேசிக்கும். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இப்போ எனக்கு முன்னாடி பேசினார் சார் உங்களா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னு தெரில, இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மேடையில் எல்லாரையும் பார்த்தேன். அதை விட எனக்கு பிடித்தமான சப்ஜெக்ட் அவங்க பேசினாங்க. இந்த முடிச்சூர் ஊராட்சியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இந்த ஊராட்சிக்கு வந்து காமராஜர் வந்திருக்காரு 1967. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 67 வந்திருக்காரு. மாண்புமிகு எம்ஜி ராமச்சந்திரன் அவர் வந்திருக்காரு. இதே போல் பாட்டிங்களுக்கெல்லாம் வந்து மூக்கண்ணாடி கொடுக்க வந்தார். இது போல் பல பேர் வந்திருக்காங்க. YWCன்னு யங் உமன் கிறிஸ்டின் அசோசியேஷன் சொல்லிட்டு இருந்தது. அதுலேருந்து வெள்ளைக்காரங்காலத்துலேருந்து அது அப்படியே தொடர்ந்து செயல்பட்டாங்க. இந்த ஊராட்சியை பொறுத்தவரைக்கும் தனி சிறப்பு உண்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாதோ, பிக்கெஸ்ட் கம்போஸ் யார்டு வந்து சாலிட் வேஸ்ட்மெண்ட் பிக்கெஸ்ட் கம்போஸ் யார்டு 12524 பஞ்சாயத்தில் பெரிய கம்போஸ் யார்டு வந்து முடிச்சூரில் தான் இருக்குது. அதே போல் வந்து இந்த பஞ்சாயத்து வந்து பிரதமர் அவார்டும் வாங்கியிருக்கு, ஜனாதிபதி அவார்டும் வாங்கியிருக்கு, மாண்புமிகு ஜெயலலிதா அம்மாக்கிட்டேயும் அவார்டு வாங்கியிருக்கு, க்ளீன் வில்லேஜ் அவார்டு. இது எதுக்கு இங்கே குறிப்பிட்றேன்னா, எங்கள் மக்கள் எல்லாத்துலேயுமே சிறப்பானவர்கள், எல்லா விஷயத்துலையுமே ஒத்து வருவாங்க. சார் கூட அக்ஷயா ட்ரஸ்ட் கூட சுற்றுச்சூழல் தினம்னு ஒரு விழா நடத்தினோம் லாஸ்ட்டு 2008-9. அப்போ நடத்தும் போது கிட்டத்தட்ட ஒரு 7000 மக்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்லேயும் கோலம் போட வச்சோம். ஒவ்வொரு வீட்டையும் சுத்தம் பண்ண எல்லாருக்கும் பரிசு கொடுத்தோம். காரணம் ஒரு அவார்டன்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. ஸோ இந்த நேரத்தில் நானும் உங்களோட பணியாற்ற தயாராக இருக்கிறேன், என்னையும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்ட நிர்வாகிகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் மேடம் வந்திருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை, அவங்க பக்கத்தில் உட்காரும்போது ஒரு பெருமையாக இருந்தது. ஏன்னா என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே சிறப்பாக இருக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கோபால் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி சார். இப்போது 2-3 விஷயங்களை இந்த மேடையில் வச்சு அறிமுகப்படுத்துகிறோம், லான்ச் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து அது துவக்க புள்ளி ஆரம்பிக்குது. அக்ஷயா ட்ரஸ்டின் தொடர் ஓட்டத்தில் முதல்ல அக்ஷயா வித்யாலயா இலவச ஆங்கில பள்ளிக்கூடத்தின் 2வது செய்தி மலர் நியூஸ் லெட்டர், அதை அக்ஷயா ட்ரஸ்ட் அக்ஷயா வித்யாலயா டீன் திருமதி உமா மகேஸ்வரி அவங்கள நான் மேடை கிடைக்கிறேன். அவங்க அந்த செய்தி அறிக்கையை அக்ஷயா ட்ரஸ்ட் ஃபவுண்டர் திரு ஜி கோபாலன் அவர்கள் வசமும் திருமதி லலிதா கோபாலன் அவர்கள் வசமும் வெளியிடுவாங்க. அதை பெற்றுக்கொள்ளுமாறு இருவரையும் நான் அடைக்கிறேன். ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கு. நன்றி, மிக்க நன்றி. அடுத்ததாக நான் தான் ஏற்கனவே சொன்னேனே கோபால் சார் பற்றி,
நேற்றுக்கு நைட்டு திடீர்னு 11 மணிக்கு அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு என்னென்ன பண்ணோம் இங்கே அப்படின்னு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடக்கும் நடக்காதுன்னு அவர் யோசிக்க மாட்டார். மைண்டில் வந்துருச்சு அது நடத்தியே ஆகணும் அப்படின்னு அவர் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸில் போவார். ஆனால் நடத்திடுவார். அது நடத்துறதுக்கான வழிகளையும் சொல்லி கொடுத்துருவார். அப்படி தான் நடந்திருக்கு. இப்போது இந்த ஒரு நாள் 2 நாளைக்கே அவர் கொடுக்குற உத்தரவுகளையும் அவர் மனசில் உதிக்கக்கூடிய சிந்தனைகளையும் கொடுக்கறது வந்து மிகப்பெரிய, அது பிரம்மன் மனிதனை படைக்கிறது கூட கஷ்டப்பட மாட்டார் போல இருக்குது. இங்கே அப்படிப்பட்ட இருக்குது. ஆனால் அவர் தொலைநோக்கோடு செய்வார். அது நடக்கும். ஆனால் அதை நடத்துறதுக்கான ஒரு வழிமுறை வேணும். அதனால் எங்கள் எல்லார் மேலேயும் அவர் பரிதாபப்பட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போவே முடிவு பண்ணி அதுக்கான கோடையும் போட்டு ரோடையும் போடுறதுக்காக எங்களுடைய விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டையும் நாங்கள் வந்து இந்த மேடையில் அவர் கையால் வெளியிடுறோம். அதை வெளியிடுமாறு சிறப்பு விருந்தினர் எங்கள் லதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த விஷன் மிஷன் வேல்யூ ஸ்டேட்மெண்ட்டை பிரிக்கிறதுக்கும் அதை பிடிக்கிறதுக்குமே மேடையில் 8 பேர் தேவைப்படுதுன்னா அதை செய்யறதுக்கு எத்தனை பேர் எவ்வளோ நாள் ஆகும்னு யோசிங்க. அது நல்லபடியாக நடக்கணும்னு உங்கள் அனைவருடைய நல்வாழ்த்தும் ஆசைகளும் எங்களுக்கு தேவை. விஷன் தொலைநோக்கு. ஆதரவற்ற மூத்த குடிமக்கள் கண்ணியமாக மகிழ்ச்சியாக அடிப்படை வசதியோடு வாழவும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய இளைய தலைமுறை கல்வி திறன் மேம்பாடு மற்றும் வளர்ச்சிக்கான சம வாய்ப்புகள் பெறவும் வழிவகுக்கும் ஒரு அக்கறையுள்ள சமூகத்தை கட்டமைத்தல். தொலைநோக்கு திருக்குறள் மாதிரி 2 வரியில் முடிஞ்சிருச்சு. அடுத்தது மிஷன், அதை செயல்படுத்துகிற வழிமுறை. ஆதரவற்ற மூத்த குடிமக்களுக்கு தங்குமிடம், ஆரோக்கியமான உணவு, மருத்துவ வசதி மற்றும் அன்பான பராமரிப்பு உட்பட அவர்களது உடல் மற்றும் மனம் சார்ந்த நலனை உறுதி செய்யும் முழுமையான கவனிப்பை வழங்குதல். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய இளைய தலைமுறைக்கு தரமான கல்வி மற்றும் திறன் மேம்பாடு அளிப்பதன் மூலம் அவர்களை சமுதாயத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் சுய சார்புள்ள சிறந்த குடிமக்களாக மாற்றுதல். கிராமப்புற மற்றும் பின்தங்கிய நகர்ப்புற சமூகங்களை மேம்படுத்தி அவை தன்னிறைவு பெறும் வகையில் நிலையான சமூக திட்டங்களை செயல்படுத்துதல். இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ, இது ரெண்டும் ஏன் செய்யணுன்றதுக்கான மதிப்பு, வெளிப்படைத்தன்மை, நேர்மறை அணுகுமுறை, நோக்கம், பொறுப்புணர்வு, மனிதநேயம், நாணயம். ஸோ இவைகளை கருவிகளாக கொண்டு இந்த விஷனையும் மிஷனையும் நிறைவேற்றுறதுக்கான ஒரு முயற்சியை இன்னிலிருந்து திறம்பட சீர்பட துவங்குறோம். அதே சமயம் ஏற்கனவே என்ன நடவடிக்கைகள் எடுக்குதுன்றதை எல்லாருக்கும் நம்ம சொல்லி ஆகணும். நம்ம அதுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மைன்னு அதில் போட்டிருக்கிற அந்த மதிப்புக்கான அதனுடைய முகாந்திரம் தான் அடுத்த நிகழ்வு. இது அக்ஷயா ட்ரஸ்ட் அமைப்பினுடைய முதல் ஆனுவல் ரிப்போர்ட். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டாக அச்சடித்து நாங்கள் வெளியிட்டதில்லை. இதை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய குழு செயல்பட்டாங்க. இதுக்கான தரவுகள் எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு வரியும் என்னெல்லாம் செயல்பாடுகள் நடந்திருக்கு கடந்த ஆண்டுகளில், அந்த செயல்பாடுகள் அதனால் ஏற்பட்ட தாக்கம் என்ன, எந்த அளவுக்கு அக்ஷயா ட்ரஸ்டினுடைய செயல்பாடுகள் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, எவ்வளோ தூரம் நம்ம போய் சேர்ந்திருக்கோம், அதுக்கு காரணமாக இருந்த நன்கொடையாளர்கள், நல்ல உள்ளங்கள் அனைவருக்குமான நன்றி தெரிவிக்கும் முயற்சின்னு நம்ம ஆனுவல் ரிப்போர்ட் இது. இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை திரு கோபாலன் அவர்களும் திருமதி லலிதா கோபாலன் அவர்களும் நம்ம சிறப்பு விருந்தினர்களுக்கு வெளியிடணும்னு கேட்டுக்கிறேன். வா அனுஷா மேடம். 2030ஆம் ஆண்டு சார், நீங்களே கையில் வச்சுருங்க. வாங்க, இது உங்கள் கையில் இருக்கிறது தான் சார். ஆமாம், 2030ஆம் ஆண்டில் எந்த நிலையை நாம் அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தொலைநோக்கு அறிக்கை அது. இப்போ 7 இலவச முதியோர் இல்லங்கள் இருக்கு. 2030ஆம் ஆண்டில் அதன் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது இலக்கு. சிவகுமார் சார், பிரபாகர் சார் முன்னாடி வாங்க ப்ளீஸ். சேகர் சார் வாங்க. 422 குடும்பத்தினர் இப்போ இருக்கோம். அது 2030ஆம் ஆண்டில் 1000 பேராக உயர வேண்டும் அப்படிங்கிறது நோக்கம். இன்னைக்கு அக்ஷயா வித்யாலயா பள்ளிக்கூடத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கின 240 மாணாக்கர்கள் இலவசமாக ஆங்கில வழி கல்வி பயில்றாங்க. அந்த எண்ணிக்கையை 2030ஆம் ஆண்டில் 1000ஆக தொட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு.
ஒவ்வொரு வருஷமும் இது வரைக்கும் நம்மளோட அக்ஷயா ட்ரஸ்டின் நன்கொடையாளர்கள் அவங்க நமக்கு கொடுக்குற ஆதரவின் மூலமாக உதவியின் மூலமாக நாம் ஏறத்தாழ 95 பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி, அது வெறும் உதவித்தொகை வழங்காமல் 3 மாதங்களுக்கு ஒரு தடவை அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்களுடைய படிப்பில் என்ன முன்னேற்றம் இருக்குது, என்ன குறைகள் இருக்குன்றதை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மென்டாராக நியமித்து ஒரு செயல்பாடு நடந்துட்டுருக்கு. அது 2030 200 உயரணுங்கிறது இலக்கா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த திடக்கழிவு மேலாண்மை மாதிரியான இப்போ ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் 2 குளங்களை தூர்வாரி அதை சுத்தப்படுத்துறது, குடிநீர் இலவசமாக ஒரு குடம் 10 ரூபான்னு வாங்கிட்டு இருக்காங்க. முற்றிலும் இலவசமாக குடிநீர் அங்கே 2 கிராமங்களுக்கு வழங்குற திட்டம் ஏற்கனவே இப்போ நடைமுறையில் இருக்குது. அதுக்கான முயற்சிகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அந்த மாதிரியான சமுதாயத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய, நன்மையை செய்யக்கூடிய, பொதுநல நோக்கோடு செய்யக்கூடிய பணிகள் 25 ஆகணும். 25 பொதுநல பணிகள் பெரிய அளவில் செய்யணுன்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கரவலி பலமா இருக்கலாம். இந்த இலக்கை அடைய உங்க எல்லாருடைய ஆதரவும் வேணும், ஆசீர்வாதமும் வேணும், வாழ்த்துக்களும் வேணும். மனமாற ஆசீர்வாதம் பண்ணுங்க. கோபால் சார், லலிதா மேடம் அவங்களுடைய இந்த கனவு, இந்த இலக்கு, அதுக்கு உதவி செய்யக்கூடிய, ஆதரவாக இருக்கக்கூடிய அனைவரும் இதை நிறைவேற்றுறதுக்கான நல்ல தெம்பும் ஆற்றலும் ஆரோக்கியமும் பெற்று இருக்கணும்னு உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் வேண்டாம். நன்றி. அடுத்து நம்ம சிறப்பு விருந்தினர், ஏன்னா அவங்களுடைய தான் முத்தாய்ப்பா அமையும் பேச்சுங்கிறதுனால அவங்கள ரொம்ப நேரமாக உட்கார வச்சுட்டேன், அம்மாவை நிற்க வச்சுட்டேன். நான் லதா அம்மான்னு தான் கூப்பிடுவேன். லதா அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிமுகம் தேவையில்லை. ஆனால் 1973 அவங்க சினிமாவில் லான்ச் ஆனதே இன்டர்நேஷ்னலாக தான். ஏன்னா அவங்க லான்ச் ஆன படம் உலகம் சுற்றும் மாலிவன். அவங்க உள்ளூர் ஆர்டிஸ்ட் கிடையாது, அவங்க இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட். முதல் படத்துல இருந்த இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட். ஏறத்தாழ 100 படங்கள், தமிழ், தெலுங்கு எல்லா மொழிகள்லையும் அவங்க நடித்ததோட லீட் ஆர்டிஸ்டாக நடித்ததும் எப்பேற்பட்ட ஜாம்பவான்களோட அவங்க திரையில் தோன்றி இருக்காங்க. எவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ். இன்றைக்கும் சங்கே முழங்கு பாட்டு இன்றைக்கும் பாடும்போது நமக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் ஒரு மயிர்கூச்சரியும் சிலுப்பும், அந்த மாதிரியான எத்தனை படைப்புகள், எத்தனை பெர்ஃபார்மன்ஸஸ் இன்றைக்கும் எத்தனை பேர் மனங்களில் அவங்க குடிக்கொண்டிருக்காங்கன்றது அதுக்கு எண்ணிக்கையே கிடையாது, அதுக்கு அளவீடும் கிடையாது. ஆனால் அதையெல்லாம் கடந்து அவங்களுடைய இன்னொரு பக்கத்தை அவங்க இன்னைக்குமே வெளிப்படுத்தினதில்லை. இங்கே ஒரு மாபெரும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியின் ஃபவுண்டர் மெம்பராக அவங்க இருக்காங்கன்றது இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி, அரசியல் கட்சி, அதனுடைய ஃபவுண்டர் மெம்பராக இருந்திருக்காங்க. அரசியல் பயணத்தை அவங்க மேற்கொண்டு தொடரலைன்னாலும் அவங்க அந்த கட்சியின் ஒரு தொடக்க புள்ளியாக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அந்த அரசியல் பயணத்தை மேற்கொண்டு அதனுடைய பாதையில் போகலை. ஆனால் அதை பயன்படுத்தி அதை ஒரு முகாந்திரமாக கொண்டு பலருக்கு இன்னைக்கும் வெளியே தெரியாமல் உதவி செஞ்சுட்டு வராங்க. கூட இருந்து நான் பார்த்துருக்கேன். எத்தனை பிள்ளைங்க படிப்புக்கு உதவி செஞ்சுருக்காங்க, எத்தனை பேர் திருமணத்துக்கு உதவி செய்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு கஷ்டம், சாப்பாடு போடணும், எங்கே இருந்தாலும் முதல்ல ஒன்றுமே எங்களுக்கு முகாந்திரம் இல்லை அப்படின்னா ஏடிஎம் மிஷின் மாதிரி அவங்க கிட்ட போய் நிற்போம். அவங்களால முடியுமோ முடியாதோ, என்ன முடியுமோ அதை செய்யணும். கடைசியாக அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் யோசிப்போம். ஆனால் அவங்க முன் உதவி செய்வாங்க. அவங்க எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, எத்தனை பேருக்கு உதவிகள் செஞ்சுருக்கான்றது கணக்கு நிச்சயமாக அவங்க கிட்ட இருக்காது, இருந்துதான் அவங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய சினிமா பயணம் எல்லாருக்கும் தெரியும், அதன் ப்ராப்ளம் தெரியும். ஆனால் அவங்களுடைய அந்த உயர்ந்த குணத்துக்காக அம்மா இன்னும் பல ஆண்டுகள் ஆரோக்கியமாகவும் வளத்தோடும் மன அமைதியோடும் அவங்க இன்னும் நிறைய தொண்டாற்றணும், இன்னும் நிறைய சாதனைகள் புரியணும்னு கலைமாமணி உயர்திரு வணக்கத்திற்குரிய போற்றுதலுக்குரிய திருமதி லதா சேதுபதி அம்மா அவர்களை இங்கு உரையாட அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். கரவலியோடு அனைவருக்கும் வணக்கம். இந்த அக்ஷயா ட்ரஸ்டின் 25வது ஆண்டு விழா கலந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. இந்த அக்ஷயா ட்ரஸ்டின் மேனேஜிங் ட்ரஸ்டீஸ் மிஸ்டர் ஜி கோபாலன்
அண்ட் மிஸ்ஸஸ் லலிதா கோபாலன் அவர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் திரு தேவானந்த், மிஸ்டர் தாமஸ், கன்யா பேட் ஆர்கனைசேஷன், மிஸ்டர் தாமோதரன், பஞ்சாயத்து பிரசிடென்ட் முடிச்சூர் மற்றும் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்று மிக சந்தோஷமாக இருக்கிறது. 25 வருஷம் ஒரு ட்ரஸ்ட் நடத்தணும்னா இட்ஸ் நாட் அ ஜோக் இல்லைங்களா? அது இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஓல்ட் ஏஜ் ஹோம்ன்றாங்க. ஐ டோன்ட் பிலீவ் தட் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஏன்னா பாருங்க எவ்வளோ அழகாக ஆடினாங்க இந்த லேடிஸ்லாம். தங்கே முழங்கு அப்படின்னு எவ்வளோ பிரமாதமாக ஆடினாங்க. இதெல்லாம் இட்ஸ் ஆல் இந்த மைண்ட். எல்லாரையும் பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அதான் அவங்க சொன்னாங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அது எல்லாம் நம்ம ஃபேமிலியிலே நடக்கலையா, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நடக்கலையா? அப்படி தான் இருக்கணும். என்ன போய் ஏதோ பேச்சு வாக்குவாதம் அதெல்லாம் ஒன்றா இருக்கணும். ஆனால் இந்த செய்கிற மிஸ்டர் கோபாலனும் அவங்க திருமதி லலிதா கோபாலன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஏன்னா அது எவ்வளவோ டெவலப்மெண்ட். 25 வருஷம் சும்மா இல்லைங்க. இட்ஸ் நாட் அ ஜோக் அட் ஆல். நான் சினிமாவுக்கு வந்து 53 வருஷம் ஆயிடுச்சு. 73 ரிலீஸ் ஆச்சு என் படம். வித்தவுட் ஹார்ட் ஒர்க் யூ கான் டூ எனி திங். நம்ம அதுக்காக நம்ம வந்து செய்யணும் இல்லைங்களா? நான் சினிமாவுக்கு வருவேன்னு நினைக்கல. அவர் நினச்ச மாதிரி நான் இதை ஆரம்பிக்க வரே இல்லைன்னு நினைப்பேன். அது மாதிரி நான் ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்டில் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் மினிஸ்டர் இருந்தார். காமராஜர் கவர்மெண்ட் அவர்களையும் ராஜாஜி கவர்மெண்ட்லையும் மினிஸ்டர் இருந்திருக்காரு. நான் படிக்கும்போது எப்படியும் ஃபோட்டோ பார்த்து ஸ்கூலில் போஸ்ட் பண்ணி நடிக்க வச்சுட்டாரு. இன்றைக்கி வரைக்கும் எங்கே போனாலும் எம்ஜிஆர் லதா தான் சொல்லுங்க. ஏன்னா அந்த படங்கள்லாம் பார்த்துருக்காங்க. எம்ஜிஆர் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லாரோடையும் நடிச்சிருக்கேன். என்டி ராமர் அவர்களும் அவர் சீஃப் மினிஸ்டர், நான் ஆந்திரா அவரோடையும் நடிச்சிருக்கேன். எல்லாரும் நடிச்சிருக்கேன். இந்த ஜென்ரேஷனோட நடிச்சிட்ருக்கேன். அது என்னென்ன முக்கியமாக மனித நேயம், அதுதான் ஒவ்வொருக்கும் ரொம்ப முக்கியம். அதை நான் இங்கே பார்க்குறேன். உண்மையாக மனப்பூர்வமாக அதை நான் வந்து வாழ்த்துறேன், ரசிக்கிறேன். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் மெல்மேலும் வளர்ச்சி அடையணும் இந்த ட்ரஸ்ட். இதுக்கு இன்னைக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணம் மிஸ்டர் தாசரதி அவர்கள் தான். ரொம்ப நாளாக என்ன கேட்டுட்ருக்காரு. அவருக்கு தான் நன்றி சொல்லணும் இல்லைங்களா? அவர் தான் எனக்கு அழைச்சிட்டு வந்தார். போன மாதமே வரதா இருந்தேன். இப்போ மழைனால வரலை. அப்போ வந்து இப்போ வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த என்வாயர்மெண்டல் இது ஸ்கூல்ஸு ப்ளஸ் உள்ளெல்லாம் போய் பார்த்தேன். இந்த கிச்சனு, இந்த மெனு, இட்ஸ் வெரி 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 நைஸ். ஐ மீன் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஆனர்ட் டு பி ஹியர். உண்மையிலே சொல்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம முதியோர்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஸோ என்ன அழகாக ஆடுறாங்க, என்ன பாடுறாங்க, அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் we have to be active. அப்படி இருந்தால் தான் நல்லா இருப்போம். அது வந்து நம்ம இன்னொன்று எம்ஜிஆர்கிட்ட பார்த்துருக்கேன். மனித நேயம். செட்டில் இருக்கும்போது சொல்லுவார், எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தானே, நான்வெஜ் கொடுக்குறீங்களா எல்லாருக்கும்? செட் மேனாக இருந்தாலும் லைட் மேனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் உதவி. யாராவது கொஞ்சம் வருத்தமாக தான், என்னம்மா என்ன பிரச்சனை? இல்லைன்னா எங்கள் அம்மா கொண்டு உடனே போ மாணிக்கம் போய் காசு கொடு பாரு. அங்கே அதை பார்த்தும் வளர்ந்துட்டுருக்கேன். எங்கள் அம்மாவும் அப்படி தான், நானும் அப்படி தான். நம்மளால முடிஞ்சதை எல்லாருக்கும் செய்யணும். நான் சொல்லி காட்டுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லி காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. கடவுள் புண்ணியத்தால் இந்த ட்ரஸ்ட் இன்னும் பெருவளர்ச்சி அடையணும். இன்னும் பல நாள் 25 50வது ஆண்டு கொண்டாடணும். நிச்சயமாக எல்லாரும் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இட் ஹேஸ் டு கோ வாட் யூ கால், இன்னும் பெருசாக வளரணும். செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. இதுவே பெரிய விஷயம். ஆனஸ்ட்லி ஐ பிலீவ். நிறைய பேரை பார்த்துட்ருக்கேன். கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க, யார் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு உதவுறதுனா மட்டும் அப்படியே பின்தங்கிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல், அதாவது இவ்வளோ பெரிய மனசோட எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே இருக்கவங்களும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இங்கே வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடக்குமா, மழை பெய்யுது, ஒத்துழைக்குமா அப்படின்னு எல்லாம் நினச்சிருப்போம். ஆக்சுவலாக வந்து இது வருண பகவானுடைய ஆசீர்வாதமாக நம்ம நினச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே எந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போதும் அக்ஷயா ட்ரஸ்ட்டுக்கும் நீருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வருண பகவான் அவர் வந்து காலையில் வந்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணி இந்த 25ஆம் தேதி நடக்கவிருக்கும் இந்த 25வது ஆண்டு நிறைவுக்கு அவர் நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணதில் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போது வந்து அவர் கண்டிப்பாக நம்ம கோஆப்ரேட் பண்ணி நல்லபடியாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக நடக்கிறதுக்காக நமக்கு வந்த திருமதி லதா அவங்க, அப்புறம் பூச்சிமுருகன் சார் வரல, மிஸ்டர் தேவானந்த், மிஸ்டர் தாமஸ், அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. தென் இந்த ஸ்கூலோடைய கரஸ்பாண்டன்ட் மிஸ்டர் வி மகேஸ்வரன்,
அப்புறம் பிரின்சிபல் மிஸ்டர் என் சுதாகர் விவேகானந்த வித்யாலயா ஸ்கூல், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க வந்து இந்த இடத்த நமக்கு கொடுக்கலன்னா இந்த நிகழ்வு வந்து இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்காது. இதை தவிர அக்ஷயா ட்ரஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும், எல்லா டோனர்ஸ், இங்கே வந்தவங்க, இல்லை நம்ம லைவ் பார்க்குறவங்க, இல்லை நிறைய விஷஸ் கன்வே பண்ணவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. கமிட்டி மெம்பர்ஸ், அப்புறம் அக்ஷயாவோட ஸ்டாஃப் எல்லாரும், தனித்தனியாக பேர் சொல்ல வேணாம், ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு டீம். ஸோ அக்ஷயா டீமில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும், அக்ஷயா வித்யாலயா ஸ்கூல்லேருந்து வந்த டீச்சர்ஸ், வராது அங்கேருந்து இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இதை விட பெரிய நன்றி வந்து எங்கள் எல்லா தாத்தா பாட்டிங்களுக்கும். ஏன்னா தாத்தா பாட்டிலன்னா அக்ஷயா இல்லை. ஸோ இங்கே வந்திருக்கவங்க, வர முடியாத இருக்கவங்க, அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். இதை தவிர இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த ஃபோட்டோகிராஃபர் மிஸ்டர் விஜயகுமார், அப்புறம் ஆடியோ சிஸ்டம் விஜி லக்ஷ்மி ஆடியோலேருந்து ஷாமியானா போட்டவங்க, அப்புறம் சவுண்ட் சிஸ்டம் பண்ணவங்க, கேட்ரிங் பண்ண ரமேஷ் சார், அப்புறம் இந்த கிரவுண்டுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டாஃபை எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. மீடியா பீப்புளுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. மற்றும் ஒரு சிறிய நன்றி அறிவிப்பு. நிகழ்ச்சியினை மிக அருமையாக திறம்பட ஆங்கிலத்திலும் தமிழிலும் நடத்தி கொடுத்த திரு தாசரதி அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி. கார்த்திக் சார் வரலையா? பரவாயில்ல, வாங்க, நீங்கள் வாங்க. நிக்கல் அண்ணன் சார்பா பரவாயில்லையா? சரி, நிக்கல் சாருக்கு ரொம்ப நன்றி. கார்த்திக் சார் எங்கே இருக்காருன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வை தேசிய கீதத்தோடு இனிதே நிறைவு செய்கிறோம். அனைவரும் இருந்து மதிய உணவு சாப்பிட்டு அதில் நிறைகுறைகள் என்ன இருக்கோ அதை சொல்லிட்டு போகணுன்னு கிளம்பணுன்னு நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். Akshaya is entering into the 25th year. I would like to thank all the donors for supporting us directly or indirectly by spreading the message of Akshaya. We are able to achieve, cater to more residents and support so many students for scholarship and start a school in Kanchipuram because of your support. Today, more than 425 senior citizens are getting benefited every day due to your support. I would like you to extend your support continuously like what you have been doing. Thank you once again for all your support. Akshaya 25 ஆண்டை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமான நன்கொடையாளர் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்று அக்ஷயாவில் 7 கலைகளில் 425 சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களால் உதவி பெற்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் படிப்புக்கு உதவுகின்ற மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவுகின்றோம். அதே மாதிரி ஆரப்பாக்கம் வில்லேஜில் நாங்கள் ஒரு இலவச ஆங்கில பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் அது விரிவடைவதற்கு உங்களுடைய ஆதரவை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். டுடே டு thank all our donor, we celebrated an event at Mudichur where we started our first old age home in 2001. இன்று நாங்கள் எங்கள் நன்கொடையாளருக்கு நன்றி கூறும் விதமாக இன்று முடிச்சூரில் எங்கள் ஆரம்பித்த முதல் கிளையில் ஒரு மிகப்பெரிய விழாவை எடுத்தோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. மேலும் உங்கள் ஆதரவை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். இலவச முதியோரை தவிர நாங்கள் நிறைய பேர் படிக்கிறதுக்கு உதவுகிறோம். அதே மாதிரி ஒரு இலவச ஆங்கில பள்ளி ஒரு குக்கிராமத்தில் காஞ்சிபுரத்துலேயும் 12 கிலோமீட்டர் இருக்கிற ஆரப்பாக்கம் வில்லேஜில் 240 மாணவர்கள் மாண்டிசரின்ற ஒரு எஜுகேஷனை பண்ணுறாங்க. இது தவிர நாங்கள் பல கம்யூனிட்டி ப்ராஜெக்ட், அதாவது அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அதே மாதிரி அங்கே வாட்டர் ரீசைக்ளிங், திடக்கழிவு ரீசைக்ளிங் எல்லாமே பண்ணுறதுக்கு நிறைய திட்டங்கள் வச்சுருக்கோம். உங்களோட ஆதரவு நிச்சயமாக எனக்கு வேண்டும். இன்றைக்கி மொத்தம் 7 பிரான்ச்சு அக்ஷயாவில் இருக்குது, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில். வருங்காலங்களில் அதாவது 2030க்குள்ளே எங்களோட திட்டம் 1000 ரெசிடென்ட்ஸ் இருக்கிற மாதிரி இன்னும் 15 முதியோர் இல்லங்கள் அமைக்க வேண்டும்ன்றது விருப்பம். உங்களுடைய ஆதரவு வேண்டும். அதே மாதிரி இப்போ 240 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதை 1000 மாணவர்கள் மாதிரி, அதாவது இலவச பள்ளி மாண்டிசரி டைப்பில் ஆக்கணுன்ற எங்களோட விருப்பம். உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக எங்களுக்கு அதுக்கு தேவை. முதியோர் இல்லத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களோட பர்த்டே, வெட்டிங் டே ஆர் எல்லாத்துக்குமே உங்கள் பசங்களோட பர்த்டேக்கு ஃபுட்டு ஸ்பான்சர் பண்ணலாம், இல்லை பொருளாகவும் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரை
மாணவர்களுக்கு தேவையான சீருடைகள், காலணிகள், ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஒவ்வொரு மாணவர்கள் கூட நீங்கள் தத்தெடுத்து ஒரு மாணவருக்கு 1500 ரூபா ஒரு மாதம் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் தத்தெடுத்து பண்ணலாம். இது தவிர கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் ஒரு கார்பஸ் தொகை மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு எங்களால் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு வில்லேஜுக்கே சுத்த நீர் கொடுக்கலான்னு இருக்கோம் நாங்கள். அதே மாதிரி ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு டியூஷன் சென்டரே நீங்கள் தத்தெடுத்துக்கலாம். ஒரு டியூஷன் சென்டர் தத்தெடுத்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 15000 ரூபா அது மாதிரி தான் ஆகும். அதையும் எடுத்து நம்ம ஒரு 50 பேர் அங்கே இருக்கவங்களுக்கு சிறப்பாக கல்வி கற்றுக் கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஜெர்மன் கம்பெனியோட இந்தியா அவங்களோட கூட்டுறவோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்கோம். அது மூலமாக ஆரப்பாக்கம் வில்லேஜ் எங்களோட திடக்கழிவு அதை தவிர நாங்கள் ஒரு கோஷால் அமைக்க போகிறோம். அதுலேருந்து வர திடக்கழிவுகள் சுற்றி இருக்க கிராமத்தில் இருக்க திடக்கழிவுகள்லாம் வச்சு ஒரு பயோகேஸ் கொண்டு வர மாதிரி பிளான்ட் ஒன்று, அதுலேருந்து ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி எல்லா பிளானும் இருக்குது. அங்கே அது தவிர நிறைய மாணவர்கள் கிராமத்தில் இருக்க மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு 1 மாதம் 2 மாதம் தள்ளி கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் சர்டிஃபிகேட், அது ஜெர்மனி கம்பெனியோட சர்டிஃபிகேட், இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் அவங்க ட்ரைனிங் போனாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்கள வேலை வாய்ப்பும், ஏன்னா நிறைய வேலை வாய்ப்பு இந்த பிளான்ட்டு கிட்டத்தட்ட அவங்க 1000கணக்கில் நிறுவியிருக்காங்க. அந்த 1000கணக்கு நிறுவின இடத்துல எல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி நிறைய கம்பெனிங்க இருக்குது. அந்த கம்பெனிலாம் ஆட்கள் தேடிட்டு இருக்காங்க. இந்த ஏஐ டெக்னாலஜியில் இதை வச்சு இந்த மாதிரி பிளான்ட்டை ரன் பண்ண முடியாது. நிஜமாக ஒரு ஆப்ரேட்டர் தேவை. அதுக்கு ட்ரைனிங் நாங்கள் கொடுக்க போகிறோம், வேலை வாய்ப்பும் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் சொல்லலாம், நீங்கள் ட்ரைனிங்கு சப்போர்ட்டும் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். நாங்கள் 25 வருஷமாக நடத்துகிறோன்னா இந்த அரசு சப்போர்ட் இல்லாமல் எங்களால் செய்யவே முடியாது. பல சான்றிதழ்களுக்கு நாங்கள் போய் சேரும்போது அந்த அரசு அதிகாரிகள் நீங்கள் ரொம்ப நல்லா தொண்டு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் நன்கொடையே கொடுத்துட்டு எங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த அரசு அதிகாரிகளுக்கு நன்றி, அரசுக்கு நன்றி. அதை சார்ந்த பல மீடியாக்கள் இருக்காங்க எங்களுக்கு இந்த புகழ் போதுன்னா நிறைய மீடியாக்களோட எங்களோட பற்றி நிறைய பேருக்கு தெரிவதுன்னா மீடியாக்கள் தான் முக்கியமான ஒரு பங்கு அளிக்கிறாங்க. அவங்க தான் ஒரு பிரிட்ஜே எங்களுக்கும் டோனருக்கும். அவங்களுக்கும் பெரிய நன்றி.